நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டுக்கான ராசி பலன். பிறந்திருக்கிற புது வருஷம் மேச ராசிக்காரவங்களுக்கு 7.5 சனி பிறக்குதாம். ஆனா இந்த வருஷம் இந்த ராசிக்காரங்களுக்கு அருணாச்சலம் ரஜினிகாந்த் மாதிரி திடீர் யோகம் கிடைக்குமாம். அது பதவி உயர்வு, காசு, வேலைன்னு எதுவா வேணாலும் இருக்கலாமா. பிள்ளையார்பட்டி பிள்ளையார வழிபட்டா ரஜினி மாதிரியே கடைசியில சொத்து உங்க கைக்கே வந்து சேருமா. ரிஷபராசி இந்த வருஷம் ஓகுன்னு இருக்கக்கூடிய முதல் ராசி ரிஷபராசி. இவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகுமா. இவங்க எதிரிகளை நார்மலா பார்த்தா நல்லதே நடக்குமா. அதுவே கோவமா பார்த்தா குடிசை எரியுமா. அந்த அளவுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ரொம்ப யோகமா அமைஞ்சிருக்காம் ரிஷபராசினருக்கு. இந்த யோகத்தை முழுசா பெற திருப்பதி போயிட்டு வர்றது நல்லதுன்னு சொல்றாங்க. அடுத்தபடியா மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த வருஷம் எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் வெயிட் பண்ணுதா மக்களே. நினைச்ச எல்லா காரியங்களும் நடக்குமா. தொழில் விருத்தி, பண வரவுன்னு எல்லாமே இருக்குமா. ஆனா உடம்பு பிரச்சனை தான் அடிக்கடி வந்து போகுமா. உடல்நிலையில அக்கறையா ஜாக்கிரதையா இருந்தா நல்லதா. இதை சரி செய்ய துர்க்கை மற்றும் காளியை வழிபடுவது சிறப்பாக அமையுமா. கடக ராசிக்காரவங்களுக்கு உறவினர்களோட பலம் கிடைக்குமா. இதுவரைக்கும் இருந்த கடன் எல்லாம் அடைச்சிட்டு புதுசா கடன் வாங்குவீங்களாம். கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாவீங்களாம். ஆனா மெடிடேஷன் மட்டும் செஞ்சீங்கன்னா யாராலையும் எதாலையும் உங்களை அசைக்கவே முடியாதான். வாரம் வியாழக்கிழமை பசுமாட்டுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தா மன உளைச்சல் குறையுமா மக்களே. சிம்ம ராசி இந்த ராசிக்காரவங்களுக்கு கொஞ்சம் சுமாரா தான் இருக்காம். காதல் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை இருக்குமா. மற்றபடி பண பிரச்சனை இல்லாம இருந்தாலும் அதுக்கான செலவும் இருக்குமா. உடல்நிலையில ரொம்ப கவனமா இருக்கணுமா. இவங்க மேல்மலையனூர் அங்காளம்மனை கும்பிட்டா இதுல இருந்து கொஞ்சம் விடுபடலாம்னு சொல்றாங்க. அடுத்தபடியா கன்னி குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்குமாம். இந்த வருஷம் கன்னி ராசிக்காரவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் எல்லாம் கிடைக்குமா. பிரீத்திங் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குமா. மற்றபடி அனுகூலமான வருஷமா இந்த வருஷம் இருக்கும்னு சொல்றாங்க. நரசிம்மரையும் பெருமாளையும் கும்பிட்டா நல்லதே நடக்குமா. துலாம் ரிஷபத்தை விட பெரிய ஜாக்பாட் அடிக்க போற ராசி துலாம் ராசியாம். இவங்களுக்கு இந்த வருஷம் பெரிய திருப்பு முனையா இருக்குமாம். இந்த ராசி வேற லெவல்ல இருக்க போகுதா. ஆனா அதுக்கு தேவையான முயற்சியையும் அந்த ராசிக்காரங்க செய்யணுமா. குலதெய்வ வழிபாடு இவங்களுக்கு சிறந்ததுன்னு சொல்லிக்கிறாங்க. விருச்சிகம் இந்த ராசிக்கு நல்லதும் இல்லாம கெட்டதும் இல்லாம பொதுவான ஒரு வருஷமா இந்த 2025 இருக்குமாம். எதுவும் அதிகமா எதிர்பார்க்கவும் கூடாதான், எதையும் தேவையில்லாம செய்யவும் கூடாதான். அடக்கி அமைதியா இருந்தா இந்த வருஷம் அமைதியா நகருமா. ராகவேந்திரர், பாபா போன்ற மகான்களை கும்பிட்டா அந்த அமைதி அப்படியே நீடிக்குமா. தனுசு ராசிக்கு சுபிட்சமான வருஷமா இருக்குமா. இந்த ராசியிலிருந்து சனி விலகி போனதுனால இனி மெல்ல இந்த ராசிக்கு சன்ரைஸ் ஆக ஆரம்பிக்குமா. இருந்தாலும் யார்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாம இருந்தா நல்லபடியா போகுமா. இல்லைன்னா கண்டிப்பா குழாயடி சண்டையில கொண்டு போய் விட்டுடுமா. இது இல்லாம பாத்துக்க நாக்கு அடுக்கிறதோட சேர்த்து திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தா ரொம்பவும் நல்லதான். மகரம் 7.5 சனி முடிஞ்சு அப்பாடான்னு அமைய போற ராசி இந்த மகர ராசியாம். தொழில்ல கண்டிப்பா நல்லது நடக்குமாம். பண வரவு அதிகமாகுமாம். அதே மாதிரி நரம்பு, எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணுமாம். திருவெண்காடு போயிட்டு வந்தா இன்னும் அமைதி கிடைக்குமா. கும்பம் இந்த வருஷம் கும்பராசிக்காரவங்களுக்கு ஜென்ம சனி விலகுதாம். லாபகரமான வருஷமா இது இருக்கும்னு சொல்றாங்க. அதே போல குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நல்லதே நடக்குமாம். அதே நேரம் வயிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வயசானவங்களுக்கு மரண பயத்தை காட்டக்கூடிய வருஷமா இந்த வருஷம் இருக்குமா. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது சிறப்பா. கடைசியா மீன ராசி ஆஞ்சநேயருக்கு ஒரு வெற்றிலை மாலை போட்டா நினைச்சது நடக்குமாம். வியாபாரம் வெற்றியாகுமாம். தொழில் கை கூடுமாம். அதனால இந்த ராசிக்காரவங்களுக்கும் நல்லதும் இல்லாம கெட்டதும் இல்லாம பொதுவான நல்ல விஷயங்களே நடக்கும்னு சொல்றாங்க. ஒருமுறை குருவாயூர் போயிட்டு வந்தா இன்னும் நல்லதாவே நடக்கும்னு சொல்றாங்க. நேயர்களே, ஒவ்வொரு நாளும் விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் நடைபோடும் போது வெற்றிகள் உங்களை படை சொல்லும். ஆகவே அனைவருக்கும் மீண்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தெற்கின் குரல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.